வாங்க, இதுதான் சவுதியில இருக்கிற என்னோட வீட்டோட கிச்சன். இந்த கிச்சன்ல எப்போ ஒரு வாரம் இருந்துட்டே இருக்கும். அது என்னன்னு நாங்க 2 பேரும் வேலைய ஷேர் பண்ணி செய்றா வச்சு. அது ஏன்னா, இந்த கிச்சன்ல ஸ்பேஸ் வந்து கம்மி. ஸோ, அதனால நீ தள்ளு, நான் தள்ளு, எனக்கு ஸ்பேஸ் குடு, உனக்கு ஸ்பேஸ் குடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக் எப்பவும் போயின்னே இருக்கும். சவுதி பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி செட்டப் தான் குடுத்துருப்பாங்க. நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்க இந்த வீட்ல வந்து 2 வார்ட்ரோப் மேல குடுத்துருக்காங்க. அதுல நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கீழ இருக்கிற வார்ட்ரோப்ல வெசல்ஸு, ஆயில், அரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, இதுல ஒரு கட்டிங் பாயிண்ட் மாதிரி எதனா ஒண்ணு குடுத்துருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் வார் எல்லாம் வராது இருக்குமோ அப்டின்லாம் தோணும். ஆனாலும் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார் எப்பவும் ஸ்டாப் ஆகாது. ஏன்னா ஃபுட்டோட காம்ப்ரமைஸ் எங்க 2 பேருக்குமே கிடையாது. எனக்கு புடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காது. ஏன்னா, அவங்க மலையாளி, நான் தமிழன். ஸோ, நம்ம 2 பேருக்கும் டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நான் எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்சத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மிக்கு கால் பண்ணி கேட்டு ப்ரொசீஜர் எல்லாம் பக்காவா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா ஃபைனல் டேஸ்ட் ஒண்ணு கொடுக்கும். புளி, காரம், உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு ஆயிடும். ஸோ அது எப்பவும் குறையிறதே கிடையாது. ஏன்னா நான் எப்பவும் குவாண்டிட்டி வந்து எவ்வளோ போடுறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். அந்த குவாண்டிட்டி இப்போ வரைக்கும் எனக்கு சரியா வர்றதே கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா வந்து சாம்பார் எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சாம்பார் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களும் வேலையை முடிச்சு வந்துட்டாங்க. ஸோ ரைஸ் வச்சுட்டு சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இது முடிஞ்சிடும். காலையில இருந்து கடலைக்கறி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதை கூட தயிர் இருக்கு. அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா பாவக்காவை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு உடனே அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரீசர் உள்ள ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுது, எப்பெல்லாம் ஒரு சப்ஜி இல்லை அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதோ அப்போ அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்குவோம். எனக்கு இன்னைக்கு அதை தான் பண்ணணும். பட் வந்து என்னன்னா வந்து எனக்கு அது ஃப்ரை பண்ணதுக்கு பெருசாக வர்றது கிடையாது. அதனால வந்து அவங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ரைஸும் சாம்பாரும் பண்ணி முடிச்சாச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேபிள் மேலே வச்சுட்டோம்னா அவங்க வந்து பாவக்காவை பண்ணி முடிச்சுட்டா நம்ம வந்து இன்னைக்கு டின்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சேனல்ல வந்து எங்களோட ட்ரெடிஷ்னல் என்ன அப்படின்றத தான் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே சவுதியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னலில் நான் எந்த மாதிரி குக் பண்ணுறேன், நம்மளோட இந்த கிச்சனில் வந்து கேரளா ஐட்டம்ஸ் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோமா, இல்லை தமிழியன்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.